அன்பான இறைமக்களே, இன்று திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தின் 27ஆம் நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி லேவியர் அதிகாரம் 9 முதல் 12. இந்த அதிகாரங்களில் குருக்களுடைய பணிகள் என்னவென்று ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆரோன் மற்றும் அவருடைய 2 மகன்களும் குருக்களாக அபிஷேகம் செய்யப்படுகிறார்கள். மோசே ஆரோனை பலிகளை ஒப்புக்கொடுக்க அழைக்கிறார். பாவ நிவாரண பலி, நல்லுறவு பலி அனைத்தும் சரியாக செலுத்தப்பட்டன. ஆரோன் மக்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரின் மகிமை மக்களுக்கு வெளிப்படுகிறது. பலி பீடத்தில் வானத்திலிருந்து தீ இறங்கி பலியை எரிக்கிறது. ஆம், ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டுள்ளபடி நாம் ஆராதனை செய்யும் போது அவருடைய மகிமை வெளிப்படும் என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். குருக்கள் மக்களுடைய பாவங்களுக்கான மன்னிப்பை கடவுளிடமிருந்து கேட்டு அதை பெற்றுக்கொள்கிறார்கள். மேலும் நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ளவர். அவர் பரிசுத்தத்தை நாம் அலட்சியம் செய்யக்கூடாது. ஆரோனின் மகன்களாகிய நாதாபு, அபிகு ஆண்டோருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. ஆண்டவர் அனுமதிக்காத தீயை கொண்டு பலி செலுத்தினர். அதனால் ஆண்டவரிடமிருந்து தீ வந்து அவர்களை அழித்தது. ஆண்டவர் அன்புள்ளவர் மட்டுமல்ல, அவர் பரிசுத்தமுள்ள தேவன். நம்முடைய விருப்பப்படி அல்ல, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற முறைப்படி நாம் ஊழியம் செய்ய வேண்டும். தேவ சித்தப்படி செயல்பட வேண்டும். அதன் பிறகு ஆண்டவர் மக்களுக்கு எந்த விலங்குகளை உண்ண வேண்டும், எந்த விலங்குகளை உண்ணக்கூடாது என்று வகை பிரித்து பட்டியலிட்டு கூறியிருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் நாம் உணவால் அல்ல, இதயத்தின் சுத்தத்தால் பரிசுத்தராக்கப்படுகிறோம். நான் தூயவர், அதனால் நீங்களும் தூயவராக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அதன் பிறகு பிரசவித்திருக்கிற அல்லது குழந்தை பெற்ற பெண்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றும், ஆண் குழந்தை பிறந்தால் என்ன செய்ய வேண்டும், பெண் குழந்தை பிறந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றும் சில விதிமுறைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு சொந்தமானவை. அதனால் அதற்காக பிறந்த 8ஆம் நாளன்று ஒரு ஆட்டுக்குட்டியையோ அல்லது 2 புறாக்களையோ காணிக்கையாக கொடுத்து விருத்த சேதனம் செய்ய வேண்டும். இந்த கட்டளையின் அடிப்படையில் தான் ஆண்டவர் இயேசு பிறந்த பொழுது அன்னை மரியாவும் சூசேப்பரும் 2 புறா குஞ்சுகளை கொண்டு காணிக்கை கொடுத்தார்கள். அன்னை மரியாள் பாவமில்லாதவளாக இருந்தும் கூட ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த கட்டளைகளை எல்லாம் தாழ்மையுடன் கீழ்ப்படிந்தார். இந்த இறை வார்த்தைகளில் நாம் ஆண்டவருக்குரிய ஆராதனையை சரியான முறையில் செய்யும் போது ஆண்டவருடைய மகிமையை நாம் காண்போம் என்று பார்த்தோம். மேலும் நம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அது நமக்கு தான் ஆபத்து. நம் ஆண்டவர் தூயவராய் இருப்பது போல நாமும் தூயவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாக நம்மையே ஆண்டவருடைய திருமுன் தாழ்த்தி சுத்திகரிக்க வேண்டும். இப்பொழுது இந்த அதிகாரங்களை வாசித்துவிட்டு அதன் பிறகு ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம். லேவியர் அதிகாரம் 9. ஆரோன் பலி செலுத்தல். மோசே 8ஆம் நாளில் ஆரோனையும் அவர் புதல்வரையும் இஸ்ரேலின் பெரியோர்களையும் வரவழைத்தார். அவர் ஆரோனிடம் கூறியது, நீ பாவம் போக்கும் பலியாக ஊனமற்ற காளை கன்றையும் எரிபலியாக ஊனமற்ற ஓர் ஆட்டுக்கிடாயையும் தேர்ந்தெடுத்து ஆண்டவர் திருமுன் கொண்டு வா. இஸ்ரேல் மக்களுக்கு நீ சொல்ல வேண்டியது, ஆண்டவர் திருமுன் பாவ கழுவாய் பலிக்காக 1 வயது நிரம்பிய மறுவற்ற காளை கன்று ஒன்றையும் செம்மறிக்கிடாய் ஒன்றையும், நல்லுறவு பலிக்காக 1 காளையையும் 1 ஆட்டுக்கிடாயையும் எண்ணெயோடு கூடிய உணவு படையல்களையும் கொண்டு வாருங்கள். ஏனெனில் இன்று ஆண்டவர் உங்களுக்கு தோன்றுவார். அவர்கள் மோசே கட்டளையிட்டவற்றை சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். சபையார் அனைவரும் வந்து ஆண்டவர் முன்பாக நின்றனர். அப்பொழுது மோசே, நீங்கள் செய்யுமாறு ஆண்டவர் கட்டளையிட்டது இதுவே. ஆண்டவரது மாட்சி உங்களுக்கு தோன்றும் என்றார். மோசே ஆரோனிடம், நீ பலிபீடத்தருகில் வந்து உன் பாவம் போக்கும் பலியையும் எரிபலியையும் செலுத்தி உனக்காகவும் மக்களுக்காகவும் கரை நீக்கம் செய்வாய். ஆண்டவர் கட்டளைப்படி அதற்காக மக்கள் செலுத்த வேண்டிய பலியையும் செலுத்தி அவர்களுக்காக கரை நீக்கம் செய்வாய் என்றார். ஆரோன் பலிபீடத்தருகில் தமக்கென்று பாவ கழுவாய் பலியாக காளை கன்று ஒன்றை அடித்தார். ஆரோனின் புதல்வர்கள் அதன் இரத்தத்தை அவரிடம் கொண்டு வர அவர் தம் விரலை அதில் தோய்த்து பலிபீடத்தில் கொம்புகளில் பூசி எஞ்சிய இரத்தத்தை பலிபீடத்திற்கு அடியில் ஊற்றினார். பாவம் போக்கும் பலியின் கொழுப்பையும்
சிறுநீரகங்களையும் கல்லீரலிலிருந்து எடுத்த ஜவ்வையும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து இறைச்சியையும் தோலையும் பாளையத்திற்கு வெளியே நெருப்பிலிட்டு அழித்தார். பின்பு அவர் எரிபலிக்கிடாயை அடித்தார். ஆரோனின் புதல்வர் அதன் இரத்தத்தை அவரிடம் கொண்டு வர அவர் அதை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தார். எரிபலியின் துண்டங்களையும் தலையையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவர் அவைகளை பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து குடல்களையும் தொடைகளையும் கழுவி இவற்றை பலிபீடத்தின் மேல் இருக்கும் எரிபலியோடு சுட்டெரித்தார். பின்னர் அவர் மக்களுக்கான பலியை பாவம் போக்கும் பலிகிடாயை கொண்டு வந்து அதை கொன்று முன்னதைப் போலவே பாவம் போக்கும் பலியாக செலுத்தினார். பின்னர் அவர் எரிபலியை கொண்டு வந்து நியமத்தின்படியே செலுத்தினார். உணவு படையல்களை கொண்டு வந்து தம் கை நிறைய எடுத்து காலையில் செலுத்தும் எரிபலியோடு பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்தார். பின்னர் மக்களின் நல்லுறவு பலிகளாகிய காளையையும் கிடாயையும் கொன்று அவற்றின் இரத்தத்தை ஆரோனின் புதல்வர் அவரிடத்தில் கொண்டு வந்தனர். அவர் அதை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தார். காலையிலும் கிடாயிலுமிருந்து எடுத்த கொழுப்பு வாலையும் குடல்களையும் சிறுநீரகங்களையும் கல்லீரலின் மேலிருந்த ஜவ்வையும் கொண்டு வந்து நெஞ்சுக்கரிகளின் மீது வைத்தார்கள். கொழுப்பு பகுதிகளை பலிபீடத்தின் மேல் ஆரோன் சுட்டெரித்தார். நெஞ்சுக்கரியையும் வலது முன்னந்தொடையையும் மோசே நியமித்தபடி ஆரோன் ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக அசைத்தார். பின்னர் ஆரோன் மக்களுக்கு நேராக தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். தாம் பாவம் போக்கும் பலியையும் எரிபலியையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் கீழே இறங்கினார். மோசேயும் ஆரோனும் சந்திப்பு கூடாரத்தினுள் நுழைந்தனர். பின்னர் வெளியே வந்து மக்களுக்கு ஆசி வழங்கினர். அப்போது ஆண்டவருடைய மாட்சி மக்கள் அனைவருக்கும் தோன்றியது. ஆண்டவர் முன்னிலையிலிருந்து நெருப்பு புறப்பட்டு வந்து பலிபீடத்தின் மேலிருந்த எரிபலியையும் கொழுப்பையும் விழுங்கியது. மக்கள் அதை கண்டு ஆரவாரம் செய்து முகங்குப்புற விழுந்தனர். லேவியர் அதிகாரம் 10. நாதாபு அபிகு ஆகியோரின் பாவம். ஆரோனின் புதல்வர்களான நாதாபும் அபிகுவும் தம் தூப கலசத்தை எடுத்து அதில் நெருப்பையும் தூபத்தையும் இட்டு ஆண்டவர் கட்டளைக்கு எதிராக நெருப்பை கொண்டு சென்றனர். உடனே ஆண்டவரிடமிருந்து நெருப்பு விரைந்தெழுந்து. லேவியர் அதிகாரம் 11. உண்ணத்தக்க விலங்குகள். ஆண்டவர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி அவர்களிடம் கூறியது: நீங்கள் இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, உலகில் உள்ள உயிரினங்களில் நீங்கள் உண்ணத்தக்கவை இவைகளே. கால்நடைகளில் குளம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிற விரிசல் குளம்புள்ள அசை போடுபவற்றை நீங்கள் உண்ணலாம். அசை போடும் கால்நடைக்கு விரி குளம்பில்லையெனில் அதனை நீங்கள் உண்ணலாகாது. குறிப்பாக ஒட்டகம் அது அசை போடும், ஆனால் அதற்கு விரி குளம்பு இல்லை, எனவே அது உங்களுக்கு தீட்டு. குழிமுயல் அசை போடும், ஆனால் அதற்கு விரி குளம்பு இல்லை, எனவே அது உங்களுக்கு தீட்டு. முயல் அசை போடும், ஆனால் அதற்கு விரி குளம்பு இல்லை, எனவே அது உங்களுக்கு தீட்டு. பன்றி இரண்டாக பிரிந்திருக்கும் விரி குளம்புடையது, ஆனால் அது அசை போடாது, எனவே அது உங்களுக்கு தீட்டு. இவற்றின் இறைச்சியை உண்ணலாகாது. இவற்றின் சடலங்களை தொடவும் கூடாது, இவை உங்களுக்கு தீட்டானவை. நீர்நிலைகளில் இருப்பனவற்றில் நீங்கள் உண்ணத்தக்கவை. கடல்களும் ஆறுகளும் ஆகிய நீர்நிலைகளில் இருப்பனவற்றில் துடுப்பும் செதிலும் உள்ளவை அனைத்தும் நீங்கள் உண்ணத்தக்கவை. ஆனால் கடல்களும் ஆறுகளும் ஆகிய நீர்நிலைகளில் செறிந்திருக்கும் உயிரினங்களும் துடுப்பும் செதிலும் அற்றவை உங்களுக்கு அருவருப்பு. அவை உங்களுக்கு அருவருப்பு. அவற்றின் இறைச்சியை உண்ணலாகாது. அவற்றின் சடலங்களை அருவருப்பாக கருதுங்கள். நீர்வாழ்வனவற்றில் துடுப்பும் செதிலும் அற்றவையாவும் உங்களுக்கு அருவருப்பு. பறவைகளிலும் நீங்கள் உண்ணாமல் அருவருக்க வேண்டியவை கழுகு, கருடன், கடலூராஞ்சி, பருந்து, வல்லூறு அதன் இனம், காகம் அதன் இனம், தீக்கோழி, கூகை, சம்புகம், சிறுகழுகு அதன் இனம், ஆந்தை, சகோரம், கோட்டான், நாரை, குளக்கடா, குருகு, கொக்கு, இராசாலி அதன் இனம், புழுக்கொத்தி, வௌவால். பரப்பனவற்றுள் 4 கால்களால் நடமாடும் ஊர்வனையாவும் உங்களுக்கு அருவருப்பு. ஆயினும் 4 கால்களால் நடமாடியும் தரையில் தத்தி பாயும்படி நெடிய பின்னங்கால்களுடையனவற்றை உண்ணலாம். நீங்கள் உண்ணக்கூடியவை தத்துக்கிளி அதனினம், வெட்டுக்கிளி அதனினம், மொட்டை வெட்டுக்கிளி அதனினம், சுவர்கோழி அதனினம். பரப்பனவற்றுள் 4 கால்களால் நடமாடும் மற்ற யாவும் உங்களுக்கு அருவருப்பு. அவை உங்களுக்கு தீட்டு.
அவற்றின் சடலத்தை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர். அவற்றின் சடலத்தை எடுப்போர் தம் உடைகளை துவைக்க வேண்டும். மாலை வரை அவர் தீட்டுடையவர். இரண்டாய் பிரிந்த குழம்புகள் இல்லாமலும் அசை போடாமலும் இருக்கும் அனைத்து உயிரினங்களை தொடுகிற எல்லாரும் தீட்டுடையவர். 4 கால் உயிர்களில் உள்ளங்கால் ஊன்றி நடக்கும் அனைத்தும் உங்களுக்கு தீட்டு. அவற்றின் சடலத்தை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர். அவற்றின் சடலத்தை எடுப்போர் தம் உடைகளை துவைக்க வேண்டும். மாலை வரை அவர் தீட்டுடையவர். அவர் உங்களுக்கு தீட்டு. நிலத்தில் செறிந்திருக்கும் ஊர்வனவற்றில் உங்களுக்கு தீட்டானவை எலி, சுண்டெலி, ஆமை இனம், உடும்பு, அழுங்கு, ஓணான், பல்லி, பச்சோந்தி ஊர்வனவற்றில் இவை உங்களுக்கு தீட்டு. அவற்றுள் செத்ததை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர். அவற்றுள் செத்த ஏதேனும் எதன் மேலாவது விழுந்தால் அது தீட்டுப்படும். அது மரப்பாத்திரமானாலும் உடையானாலும் தோலானாலும் கோணிப்பையானாலும் வேலைக்கு உதவும் இந்த கருவியானாலும் மாலை வரை அது தண்ணீரில் போடப்பட வேண்டும். மாலை வரை அது தீட்டுப்பட்டது, பின்னால் அது தூய்மையாகும். அவற்றுள் ஏதேனும் மண்பாண்டத்துக்குள் விழுந்தால் அதனுள் இருக்கும் அனைத்தும் தீட்டுப்பட்டுவிடும். எனவே அது உடைக்கப்பட வேண்டும். உண்ணத்தக்க எந்த உணவிலும் இப்பாண்டத்து தண்ணீரில் பட்டால் அது தீட்டு. அந்த பாண்டத்தில் இருக்கும் எந்த பானமும் தீட்டு. அவற்றின் சடலம் எதன் மீது விழுந்தாலும் அது தீட்டு. அடுப்போ சமையல் பாண்டமோ எனில் அவை உடைக்கப்பட வேண்டும். அவை உங்களுக்கு தீட்டு, ஏனெனில் அவை தீட்டுப்பட்டிருக்கும். நீரூற்றும் மிகுந்த நீருள்ள கிணறும் எனில் அவை தூய்மையாயிருக்கும். ஆனால் அவற்றின் சடலம் தொடும் பகுதி தீட்டுப்பட்டது. விதைக்கிற தானியத்தின் மீது அவற்றின் சடலம் விழுந்தால் அது தீட்டன்று. தண்ணீர் விடப்பட்ட விதை மேல் விழுந்தால் அது தீட்டாகும். உங்கள் உணவுப் பொருளான கால்நடை ஒன்று சாக அதன் சடலத்தை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர். அதன் சடலத்தை தின்பவர் தம் உடைகளை துவைக்க வேண்டும். அவர் மாலை வரை தீட்டுடையவர். மேலும் அதன் சடலத்தை எடுத்து போகிறவரும் தம் உடைகளை துவைக்க வேண்டும். அவர் மாலை வரை தீட்டுடையவர். தரையில் நகர்ந்து செல்லும் ஊர்வன அனைத்தும் அருவருப்பானவை, அவற்றை உண்ணலாகாது. நிலத்தில் ஊர்வனவற்றையும் வயிற்றால் நகர்வனவற்றையும் 4 காலால் ஊர்வனவற்றையும் பல கால்களுள்ள எதனையும் உண்ணலாகாது, அவை அருவருப்பு. நகர்கிற எந்த ஊர்வனவும் உங்களையும் தீட்டுப்படுத்தலாகாது. அவற்றால் தீட்டுப்படாமல் இருங்கள், ஏனெனில் அவற்றால் நீங்கள் தீட்டுப்படுவீர்கள். நான் உங்கள் ஆண்டவராகிய கடவுள். எனவே உங்களை தூய்மைப்படுத்தி தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவர். நிலத்தில் ஊர்வனவற்றால் உங்களை தீட்டுப்படுத்தலாகாது. உங்கள் கடவுளாயிருக்குமாறு உங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்த ஆண்டவர் நானே. நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவர். விலங்கினம், பறவைகள், நீர்வாழும் எல்லா உயிரினங்கள், நிலத்தில் நகரும் உயிரினங்கள் ஆகியவை பற்றிய சட்டம் இதுவே. இது நின்று தீட்டுடையதற்கும் தீட்டற்றதற்கும் உண்ணத்தகுந்த உயிரினங்களுக்கும் உண்ணத்தகாத உயிரினங்களுக்கும் வேறுபாடு தெரிந்து கொள்க. லேவியர் அதிகாரம் 12. பேறுகால பெண்களை தூய்மைப்படுத்தல். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரவேல் மக்களுக்கு நீ சொல்ல வேண்டியது, ஒரு பெண் கருத்தரித்து ஆண் குழந்தை பெற்றால் 7 நாள் விலக்கு நாள்களில் இருப்பது போலவே தீட்டுப்பட்டிருப்பாள். 8ஆம் நாளன்று அதற்கு விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். தொடர்ந்து வரும் 33 நாள்கள் அவள் தன் உதிரத்தீட்டு நாள்கள் முடியும் வரை தூயதான எந்த பொருளையும் தொடலாகாது, தூய தலத்திற்குள் வரலாகாது. அவள் பெண் குழந்தை பெற்றால் 2 வாரம் விலக்கு நாள்களில் இருப்பது போலவே தீட்டாயிருப்பாள். பின்னர் 66 நாள் தன் உதிரத்தீட்டில் இருப்பாள். குழந்தை பெற்றவள், அது ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும், தூய்மையடையும் காலகெடுவிற்கு பின்னர் ஓராண்டு நிறைவுற்ற செம்மறி ஒன்றை எரிபலியாகவும் புறா குஞ்சு அல்லது காட்டுப்புறா ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் குருவிடம் சந்திப்பு கூடார நுழைவாயிலுக்கு கொண்டு வர வேண்டும். அதனை அவர் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அவளுக்கு கரை நீக்கம் செய்வார். அவள் தன் உதிர ஊறல் தீட்டிலிருந்து தூய்மை ஆவாள். இது ஆண் அல்லது பெண் குழந்தை பெற்றவருக்கு விதிக்கப்படும் சட்டம். ஆட்டுக்குட்டி கொண்டு வர வசதி இல்லாதவள் 2 காட்டுப்புறாக்களையோ 2 புறா குஞ்சுகளையோ கொண்டு வந்து ஒன்றை எரிபலியாகவும் மற்றதை பாவம் போக்கும் பலியாகவும் படைத்து அவற்றால் குரு அவளுக்கு கரை நீக்கம் செய்வார். அப்போது அவள் தூய்மையாவாள். பரிசுத்தமும் மகிமையும் நிறைந்த ஆண்டவரே, உமது முன்னிலையில் பணிவுடன் நாங்கள் வந்திருக்கிறோம்.
ஆரோன் பலியிடும் போது உம்முடைய மகிமையை வெளிப்படுத்திய தேவனே, எங்களுடைய வாழ்க்கையும் உமக்கு உகந்த பலியாக மாற்ற அருள் தாரும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை எம்மில் வந்து இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உமது சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் பரிசுத்தராய் இருப்பது போல நாங்களும் எங்களுடைய செயல்களிலும் எங்களுடைய கிரியைகள் எங்களுடைய வார்த்தைகளிலும் பரிசுத்தமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய சொற்கள் அனைத்திலுமே பரிசுத்தம் காணப்பட வேண்டும் தேவனே. தாய் மரியாவை போல நாங்களும் தாழ்மையுடனும் கீழ்ப்படிதலுடனும் உமது சித்தத்திற்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நிலையையும் நீர் அறிவீர் என்பதை உணர்ந்து பயமின்றி நம்பிக்கையுடன் உம்மில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி அருளும். எங்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமீன். அன்பான இறை மக்களே, நீங்கள் இன்றைய நாளுக்கான இறை வார்த்தைகளை கேட்டீர்களா அல்லது வாசித்து விட்டீர்களா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் தொடர்ந்து இந்த வீடியோவை போடுவதற்கு எனக்கு உற்சாகமாக இருக்கும். நன்றி.